கிறிஸ்தவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் கள்ளர்களை குறித்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. சபைகள் நடத்தும் கூட்டத்துக்கு நாம் போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு ரொம்ப ஆன்சர் சிம்பிள் தான். போகக்கூடாது. என்னப்பா அப்படி சொல்கிறீங்க, ஏன் போகக்கூடாது? எனக்கு தெரிஞ்சு நானே எங்கள் சொந்தக்காரங்களை பலரை பார்த்துருக்கிறேன். பிரிவினை சபை கூட்டங்களுக்கு நம்ம கோயிலுக்கும் வருவாங்க. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுன்ற பழமொழி மாதிரி அங்கிட்டும் போய் அல்லேலூயா பாடிக்கிட்டு இருக்க கோஷ்டி நான் பார்த்துருக்கேன். நம்மள பலரும் பார்த்துருப்போம். சிலர் இதை கேட்குறவங்களும் போக வர இருப்பவங்களாக இருப்பார்கள். அதை செய்யக்கூடாது. அப்படி போகக்கூடாது என்பது தான் இதற்கான பதிலாக இருக்கிறது. ஏன் இந்த வீடியோவில் பேசினவர் யார் என்றால், இவர் ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர். இவர் பேசினதை கொஞ்சம் உன்னிப்பாகவும் கவனிங்க. விசுவாசிகளை கொஞ்சம் ஷார்ப்பாக உங்கள் மைண்டை வைத்து கவனிங்க. அப்படின்னா தான் உங்களை எப்படி அடிமையாக வைத்திருக்காங்க என்பது உங்களுக்கு புரிய வரும். ஏனென்றால் இவர் என்ன சொல்லுகிறார், எங்கள் சபையை விட்டு நீங்கள் வேறு எந்த சபைக்கும் போகக்கூடாது, இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு கூறுகிறார். இவர் கூறுவதே வேடிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லா சபையிலும் யாரை குறித்து பேசுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவ குறித்து தானே பேசுகிறார்கள். அப்படின்னா இவர் அங்கே போகக்கூடாதுன்னு ஏன் கூறுகிறார் என்பதை நீங்கள் சிந்திக்க அழைக்கப்படணும். அது மட்டும் அல்லாமல் இவர் யாருங்க உங்களுக்கு கட்டளை கொடுக்கறதுக்கு? நீங்கள் அங்கே போகக்கூடாது, நீங்கள் இங்கே போகக்கூடாதுங்கிறது கட்டளை கொடுக்கறதுக்கு இவர் யார்? அவருக்கா நீங்கள் அடிமை? இதிலிருந்தே புரிந்து கொள்ளுங்கள் விசுவாசிகளை, இவர்கள் எல்லாரும் உங்களை அடிமையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது, இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார். நீங்கள் அவருக்கு ஒருவருக்கு மாத்திரம்தான் அடிமை என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது. அவங்கக்கிட்ட போகக்கூடாது, நீங்கள் எங்ககிட்ட தான் வரணும், எங்ககிட்ட மட்டும்தான் இருக்கணும். இப்படி யாராவது ஒருத்தன் உங்ககிட்ட பேசினாலோ, இல்லை யாராவது அவங்க கூட அப்படி இருந்தாலோ, அவனை விட்டு அவசர கால எச்சரிக்கையாக அவனை விட்டு வெளியே போய்விடுங்க. ஏன்னா அவன் எதுக்கு அப்படி பேசுகிறான் என்றால், உங்களை அடிமையாக வைத்து கொண்டு உங்களை ஏமாற்றி அவன் பிழைப்பதற்காக தான் அவங்க அப்படி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எதற்காக அவர்கள் இப்படி பண்ணுகிறார்கள் என்றால், உழைக்காமல் திங்கணும், அதற்காக தான். அதான் பவுல் திட்டமும் தெளிவாக கூறுகிறார், வேலை செய்யாதிருப்பவன் சாப்பிடாதிருக்க கடவன். இவங்க வேலை செய்யாமலே எப்படி சாப்பிடலாம் என்பதற்காக தான் இப்படி தந்திரமாக பேசி விசுவாசிகளை வஞ்சித்து அடிமையாக வைத்து விசுவாசிகளை காலின் கீழ் மிதித்து இவர்கள் மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கிரதை. ஏன் அப்படி போகக்கூடாது என்று பார்த்தீர்களா? ஒரு 4 விஷயம் சொல்லிட்டு கடைசியாக நம்ம பேசுகிற சிலர் ஏன் போகக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு மெயினான பாயிண்ட் வச்சுருப்பாங்க, போகலாமே அப்படின்றது. அது என்னன்றதை கடைசியாக பார்ப்போம். எந்த மாதிரியான சபைகளுக்கு நான் போகவே கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, 4 விதமான அடையாளங்கள். இந்த 4ம் இல்லாத இடத்தில் 4ல் 1 இருந்தால் கூட போகணும் அப்படின்லாம் இல்லை. 4மே இருக்கணும், இல்லைன்னா போகக்கூடாது. அந்த சபைகளுக்கு போகக்கூடாது. அப்படி ஒரு சபை இல்லை, ஒரே ஒரு சபை தான் கத்தோலிக்க சபை தான் அது இருக்குது. அந்த 4 கோட்பாடுகள் இருக்கக்கூடியது. 1, நற்கருணை பக்தி இருக்க வேண்டும். 2வது, அன்னை மரியாளின் வணக்கம் இருக்க வேண்டும். 3வது, புனிதர்களின் வணக்கம் இருக்க வேண்டும். 4வது, திருத்தந்தையின் அதிகாரம், அதாவது புனித பேதுருவின் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த 4ம் கொண்ட ஒரே சபை எதுன்னு பார்த்தா நம்ம கத்தோலிக்க திருச்சபை, இயேசுவால் உருவாக்கப்பட்ட ஸ்தாபிக்கப்பட்ட கத்தோலிக்க திருச்சபையும். இவர் கூறுகிறார், ரோமன் கத்தோலிக்கத்துக்கு தான் அந்த 4 தன்மை இருக்கிறதாம். ஆனால் இவர் கூறுகின்ற அந்த 4 தன்மையும் வேதத்தில் கிடையாது. வேதம் அப்படிப்பட்ட சபையே முதலாவது போதிக்கவில்லை. இவர்கள் எல்லாருக்கும் வேதத்தை படித்தார்களா, இல்லை படிக்காமலே சும்மா ஏதோ ஒரு கோட்பாடை வைத்துட்டு அதை மட்டும் படித்து கொண்டு வளரி கொண்டிருக்கிறார்கள், பிதற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவாக கூறுகிறது, சபை கூடி வரதை விட்டுவிடாதீர்கள். சபை கூடி வரணும். ஆனால் எது சபை? ஒரே ஒரு சபை தான் வெளிப்படுத்துதல் கூறப்பட்டிருக்கிறது, அது உண்மையான சபை என்று. அந்த சபை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த சபைக்கு போதகர் யாராக இருப்பார் என்றால் இயேசு கிறிஸ்து தான். அப்புறம் அந்த சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாரும் ஊழியக்காரர்களாக இருப்பார்கள், எல்லாரும் போதகனாக இருப்பார்கள், எல்லாரும் மூப்பர்களாக இருப்பார்கள், எல்லாருமே ஒரு ஊழியக்காரர்கள் தான். அதுதான் அந்த சபை. ஆனால் இப்போ உள்ள சபையில் பாருங்கள், எல்லாம் 100 பேர் 1000 பேர் விசுவாசிகளாக இருக்கிறார்கள், ஒருத்தர் மட்டும் போதகனாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறான். அதெல்லாம் வேதத்தின்படி உள்ள சபை கிடையாது. அதெல்லாம் வாந்தி பண்ணி போடப்படும் சபை. அது விசுவாசிகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சபை என்றால் அதில் அந்த சபையில் கூடுகிற எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். அந்த சபைக்கு போதகர் யார் என்றால் அது இயேசு கிறிஸ்து தான். அப்படிப்பட்ட ஒரு சபை தான் உண்மையான சபை என்பது விசுவாசிகளை நீங்கள் திட்டமும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆதலால் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நமக்கு கட்டளை கொடுப்பார். நீ இதை செய்யக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அங்கே இதை செய்யாத, அங்கே போகாதன்னு கட்டளை கொடுப்பார். இந்த மனுஷன் உங்களுக்கு கட்டளை கொடுக்கறதுக்கு இவன் யார் முதல்ல? அதனால் இப்படிப்பட்ட ஏமாத்து கள்ளர்களை பின்பற்றி செல்லாதீர்கள்.